கும்பகோணம் அருகே எலுமிச்சங்காபாளையத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாராசுரம் பகுதிக்குட்பட்ட எலுமிச்சங்காபாளையத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இங்கு கடந்த 3 மாத காலமாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவது குறித்து மாநகராட்சியில் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மாநகராட்சியை முற்றுகையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தனர். எங்க தெருல சுத்தமா பம்புல ஒரு நாள் தண்ணி வரும், மறுநாள் தண்ணியே வராது. அது ஒரு நாளோட 2 குடம் தான் வரும். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. புள்ள குட்டி வச்சிருக்கவங்க நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் தண்ணிக்கு. ஏன்னா முடியாதவங்க எல்லாம் எங்களால போய் தண்ணி மொல்ல முடியல. வெளியில ஆள் இருந்தெல்லாம் குடம் தண்ணி கொடுத்து ஒரு குடம் 30 ரூபா 35 ரூபா கொடுத்து நாங்க தண்ணி வாங்க வேண்டியதா இருக்கு. அர்ஜென்ட்டுக்கு தண்ணி வரலனாலும் ரொம்ப கஷ்டம். தாராசுரமா அங்கெல்லாம் நாங்க தெருவட்டு என்ன அதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தண்ணி போய் குடிச்சிட்டு ஸ்கூட்டி இருந்தாலும் போய் தண்ணி மட்டும் வர முடியுது. சைக்கிள்லயும் எல்லாம் இப்ப முக்காசி சைக்கிளும் கிடையாது. ஆம்பளைங்க இருக்கிறவங்க சைக்கிள் தான் கொண்டு வந்துருவாங்க. நாங்க எங்க போய் முள்ள முடியும்?